விவசாயிகளின் நண்பன் திமுகவா அதிமுகவா என்று நம்மிடையே இணைக்கின்றார்கள். திரு கோவை சத்யன், ஒரு விவசாய முதலமைச்சர் இப்படி செய்யலாமா? இது நியாயமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்? கரும்பு காட்டுல சிமெண்ட் ரோடு போட்டு நடந்தவங்களை பத்தி விவசாயத்தை பத்தி பேசணும்னு அப்படித்தானே இருக்கும். அப்புறம் அவர் கேட்கிற கேள்வி நியாயம் தானே. நான் பழசுக்கெல்லாம் போலங்க. இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் பேசினா இங்க பதில் வராது. மீண்டும் அதை பத்தி பேசினா அப்புறம் அடுத்து ஆயில் போயிடுவாங்க, பெட்ரோல் போயிடுவாங்க. மரியாதைக்குரிய பிரச்சனாவோட பாவம் வரலாறு மறந்துட்டார் போட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ் மெக்கானிசம்னு கொண்டு வந்ததே காங்கிரஸ் ஆட்சியில தான், நீங்களும் இருக்கும்போது தான். அது புரிஞ்சுங்க. அதனாலதான் இன்னைக்கு ஏற்றத்தாழ்வுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதெல்லாம் புறந்தள்ளிடலாம். இன்று முதல் கேள்வி வைக்கிறாரு. என்ன கேள்வி கேட்டாரா? அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் சப்ஜெக்ட், இதை எப்படி மத்திய அரசு சட்டமா நிறைவேற்றலாம்? 3 சட்டத்தின் பேரை கொஞ்சம் தயவு செஞ்சு வாசிக்க சொல்லுங்க. ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன், அக்ரிமெண்ட் ஆஃப் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் பில், விவசாயிகளுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய, விவசாய விலைக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய விவசாயிகள். புரிஞ்சுங்க. ரெண்டாவது சார், பேர் நீங்க எப்படி வேணா வைப்பீங்க சார், உள்ள என்ன இருக்குன்றதானே சார் அக்ரிகல்ச்சர். இது தவறான எடுத்து முன்னுதாரணமா எடுத்து போய் சொல்றது வழக்கம் தானே உங்களுக்கு. இப்ப இங்க இது ஸ்டேட் சப்ஜெக்ட் மத்திய அரசு நிறைவேற்றிருக்காருன்னா அது தப்பு இல்ல. உங்களுக்கு புரிதல் இல்லங்கிறக்க தவறா பேசக்கூடாது இல்ல. எல்லாம் விட்டுருங்க மேடம். நான் சிம்பிளிஸ்டிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன் மேடம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஒரு ஷரத்து. 2வது ஷரத்துல அவர்களுக்கு எங்க வேணா விளை பொருளை எங்க வேணா போய் வித்துக்கலாங்கிற ஷரத்து. 3வது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ப்ராடர் ஸ்பெக்ட்ரம். 14/2/2019 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில் பேரு என்ன? இதே அசம்பிளில இதே எதிர்கட்சியினர் இருக்கும்போது பாஸ் பண்ண பில்லு 14/2/2019. 1/10/2019 குடியரசர் தலைவருடைய ஒப்புதலை பெற்று அரசியலில் வெளியிடப்பட்டது. இந்த 15 மாத காலமாக இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்பதும் விவசாயிகள் தங்களுடைய விளை பொருள்களை எங்கு வேணுமானாலும் விற்றுக் கொள்கலாம் என்கின்ற நடைமுறையும் 15 மாத காலமாக இங்கே இருக்கிறது. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? இல்ல அவங்களுக்கு புரியலையா? இன்றைக்கு அந்த சட்டத்தின் வரையறைக்கு நாம ஒரு அருமையான ஒரு சட்ட ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கோம். நீங்க மத்திய அரசு கொடுத்த சட்டத்தை விட இன்னொரு பிராடர் அவுட்லுக்கு நம்ம ஒரு அருமையான சட்டத்தை வச்சிருக்கோம். லைஃப் ஸ்டாக்கும் சேர்த்து போட்டிருக்கோம். நம்ம எல்லா தரப்பட்ட மக்கள், ஃபார்மிங்னா உடனே விவசாயினா பேடி சீரியல்ஸ் விளைவிக்கிறது மட்டுமல்ல, லைஃப் ஸ்டாக்னா நீங்க மீன்பிடி தொழில் இருப்பவர்கள் கூட ஒரு வகையான ஒரு விவசாயி தான். லைஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே சேர்த்து, பவுல்ட்ரியில இருக்கவங்க கூட ஒரு வகையான ஒரு ஃபார்மர் தான். அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நடைமுறையில் 15 மாதங்காலமா இருக்கக்கூடிய விஷயத்தை கூட தெரியாமல் இன்று அறிக்கை விட்டு கொண்டு முகத்தில் ஏன் கரிய பூசிக்குவானு? எல்லாத்துக்கும் மேல ஸ்டேட் சப்ஜெக்டா சம்பந்தப்படுத்தி இல்லாம விவசாயிகளுக்குன்னு ஒரு பில்ல பாஸ் பண்ணும்போது விவசாயம் ஸ்டேட் சப்ஜெக்ட், அங்க விவசாயி பத்தி பேசுறாங்க. எதுக்கு இங்க பொது வழியில பொய்யா பேசி தெரியுவானு? நீங்க ஆன்லைன் ட்ரேடிங்னு சொல்றீங்க. எத்தனை விவசாயி ஆன்லைன்ல உட்கார்ந்து ட்ரேட் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு இடைத்தரகர் வருவாங்க. அந்த இடைத்தரகர் ஆளுகிற கட்சிக்கோ அல்லது ஆளுகிற முதலாளித்துவத்துக்கோ சப்போர்ட் பண்றப்ப ஏழை விவசாயினுடைய உரிமை மறுக்கப்படுமா இல்லையா? ஓகே, திரு யுவராஜா உங்கள்ட்ட தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இதுல சட்டத்துல வர திரு சத்யன் ஒரே ஒரு பதில் தான். நத்திங் லாங், நத்திங் டூ லாங். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, அதாவது பேஜ் நம்பர் 4 சட்டம் இயற்றும் பொழுது வருவாய் கோட்டாட்சியர் அல்லது சார்பு ஆட்சியர் தலைமையில் பூசல் தீர்வு குழு அமைக்கப்படும். இந்த குழு 30 நாட்களுக்குள் ஒப்பந்தம் தொடர்புடைய பிரச்சனைகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கப்படும். பூசல் தீர்வு குழுவின் தீர்ப்பு மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடம் 15 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்திடலாம். இதனை விசாரித்து 30 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லி ரெசல்யூஷனுக்கு இது பேஜ் நம்பர் 4 இருக்கு. இரண்டாவது ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஆன்லைன் வர்த்தகம் நடுவில் கொண்டு சொருகினாரு. இங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் நீங்க எடுத்துங்க. இன்னைக்கு எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆகட்டும், அது யுனைடெட் யூனிலிவரா மாத்துறாங்க, அந்த நிறுவனம் ஆகட்டும், இல்ல ஐடிசி நிறுவனம் ஆகட்டும், இந்தியன் டொபாக்கோ கம்பெனி 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதே சிஸ்டம் பேஸ்டு சோர்சிங் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று போராட்டம் பண்ணக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் கோதுமையை டைரக்டாக அவர்கள் வாங்குகிறார்கள். அவங்களோட சிஸ்டம் பேரு இ சௌப்பல்ங்கிற சிஸ்டம் பேரு. அதன் மூலமாக 1.5 லட்சம் மேல விவசாயிகள் இணைந்திருக்கிறார்கள். இது வரைக்கும் இது ஒண்ணு இவர்கள் நாங்கள் அன்றே போராட்டம் பண்ணோம். இவங்க சட்டமன்றத்தில் உட்கார்ந்ததாவே வரலாறு கிடையாது. இந்த 15 மாதங்களில் போராட்டம் என்பது நடக்கவில்லை. அது போய் எந்த விவசாயியும் நாம் தமிழக அரசு இயற்றிய சட்டத்தை எதிர்த்து இதுவரைக்கும் போராடவில்லை. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. தயவு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பேச வேண்டாம். உண்மையை பேசினாலே போதும்.